ஹாய் கைஸ், 1 கிலோ மட்டன் பிரியாணி செய்கிறேன். 1 கிலோ மட்டன் வந்து வேக வச்சுருக்கேன். அதில் வந்து உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பட்டை, லவங்கு, ஏலக்காய். மெஷர்மெண்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கைஸ், பார்த்துக்குங்க. டிஸ்கிரிப்ஷன் போய் வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் இது சின்ன வெங்காயம் கைஸ். சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். நீங்களும் சின்ன வெங்காயம் கிடச்சிச்சுன்னா பிரியாணியில் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா வதக்குங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடணும். சின்ன வெங்காயம்ல இது சீக்கிரமாக வெந்துடும். பாருங்க, இந்தியா கெட் பாஸ்மதி ரைஸ். இந்த ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது 2 தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கணும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருங்க. நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு வெங்காயம். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இந்த டைம்ல போட்டுருங்க காய்ஸ். போட்டு நல்லா வதக்குங்க, அந்த ஃப்ளேவரே சூப்பரா வரும். நல்லா வதக்கி புதினா கொத்தமல்லி. இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். 3 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து கறியில் போட்டேன். தக்காளி போட்டுடலாம். அளவு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு காய், பார்த்துக்குங்க. நல்லா போட்டு வதக்கணும் இல்லைம்மா? நல்லா வதங்கணும். நல்லா வதக்குனாதான் இந்த தக்காளி சாதம் மாதிரி இருக்காது, அது பிரியாணி மாதிரி இருக்கும். இல்லைன்னா தக்காளியா இருக்கும், மசாலா தொக்கா நல்லா இருக்காது. இது பார்க்கவே நல்லா வெறும் ரைஸ் தான் தெரியணும் ரைஸ், அப்படி இருக்கணும் பிரியாணி. உப்பு பாருங்க இருக்கணும். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், எருவு மிளகாத்தூள். 1 ஸ்பூன் கறி மசாலா. வேக வச்ச கறி போட்டணும். கொஞ்சம் ஒரு 3-4 விசில் போட்டு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். இதில் எலும்பும் இருக்கும்ல, வெந்துடும். பிரியாணி சாப்பிடும்போது நம்மளோட கறியும் அப்படியே ஜூஸியா இருக்கும், நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கும் காய்ஸ். நம்ம ஒலை தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. அந்த தண்ணி தான் இதுலயும் யூஸ் பண்ணிக்கிறோம். 2 டம்ளர் போட்டிருக்கோம், பெரிய சைஸ். பாருங்க நல்லா சூப்பரா வந்துருக்கு பாருங்க. நம்ம கிரேவி ஒரு இடம் மூடி வச்சிடலாம். தண்ணியில் அரிசி போட்டுடணும். கல்லுப்பு போட்டாச்சு. போட்டு கொஞ்சம் மூடிடணும். ஒரு 75% வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் ரைஸை. பேசுகிறேன். இது வந்து சால்ட்டும் தயிர் ஏற்கனவே போட்டுட்டேன். இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இது ஏன் முதல்ல போட்டுறோன்னா, கறி உள்ள நல்லா உப்பு எல்லாம் உள்ளே போயிருக்கும். நல்லா மேலோட்டம் போட்டோன்னா உள்ள கறி சப்புன்னு இருக்கும். முதல்ல இது போட்டு நல்லா கலந்து வச்சிடணும். இஞ்சி பூண்டு, உப்பு, தயிர். 60 மசாலா, இந்த மசாலா தான் நான் போடுறது. ஆச்சி சிக்கன் கபாப் 65 மசாலா 50 கிராம். இது 3/4 கிலோ கறிக்கு 50 கிராம் அப்படி போட்டுருங்க. சூப்பராக இருக்கும் இல்லைம்மா? கரெக்டாக இருக்கும். 1 கிலோ கூட போடலாம், 3/4 கிலோக்கும் போடலாம். 50 கிராம். இது கார்ன்ஃப்ளவர், ஒரு 3 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் போட்டு ஒரு நல்லா மிக்ஸு.
நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுமாரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா இருக்கும். எடுத்து காரம் உப்பு எல்லாம் சரியாக இருக்குது. இது வறுத்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க காய்ஸ், நம்ம அரிசி 75% நல்லா குக் ஆகிடுச்சு, வடிகட்டிட்டாங்க. பாருங்க, நம்மளோட கிரேவியும் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த அரிசியை எடுத்து போய் அப்படியே கிரேவி மேலே போட்டுடணும். இதே மாதிரி ஃபுல் ப்ராசஸ் ஆகிட்ட அப்புறமா நான் காமிக்கிறேன். கிரேவியில் போட்டுட்டோம். இப்போ தம்முக்கு விட்டுடலாம். உள்ள தண்ணி எதுவுமே போடல இல்லைம்மா? போடல, எதுவுமே போடல. அந்த கிரேவி தான். அதே கிரேவி தான். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு, 2 டேபிள் ஸ்பூன் தான் 2 போடணும். கீ போட்டு தம்க்கு கொடுத்துடணும். மேலே அந்த வெயிட் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் தம்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் எப்படி வந்திருக்கு சொல்லி. இது புளி, கொஞ்சம் புளி போட்டுக்கணும். ஒரு துண்டு இஞ்சி. பச்சடியே போர் ஆயிடுச்சு கைஸ். இதனால புதினா சட்னி செய்யலாம். தேங்காய், கொஞ்சம் உப்பு போட்டு கொரன்னு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் அரைச்சிட்டோன்னா இது கூட போட்டோம் கரெக்டாக நைஸ் ஆகிடும். எங்க அம்மா புதினா சட்னி சூப்பரா இருக்கும். துவையலா? துவையல், புதினா துவையல் சூப்பரா இருக்கும் கைஸ். தெரியுமா? சிம்பிள் இந்த சட்னி. இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. புதினா சட்னி அரைச்சிட்டேன், நல்லா இருக்கும். இது வந்து ஜீரணம்க்கு நல்லது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். பிரியாணி சாப்பிட்டா ஜீரணம் ஆகும். இதெல்லாம் சாப்பிட்டா சட்னி, புதினா சட்னி. பாருங்க கைஸ், நம்ம பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிருக்கு. உதிரியா இருக்குல்ல? வேற லெவல். டிஷ் அவுட் பண்ணிட்டப்பமா காமிக்கிறேன். அப்படியே சிக்கன் 65 பொரிச்சிட்டு லாஸ்ட்ல ஃபைனலா காமிக்கிறேன். சிக்கன் 65 புதினா சட்னி. இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. ஓகே guys, bye. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.